ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அதை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நல்லா இலசாக இருக்கிற கீரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா கீரையும் போட்டதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரை 2 நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. இப்போ கீரை நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபில்டர் ஆகிற ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கீரை வேக வச்சு இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கீரையோட சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். அதனால் இதில் சாதம் வடிக்கிறதா இருந்தால் சாதம் வடிச்சுக்கலாம். இல்லைனா சாம்பார் செய்யும்போது பருப்பு போட்டு நம்ம இந்த தண்ணியையே ஊற்றி குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரைலாம் எடுத்தாச்சு. கீரை கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்ததாக முந்திரி 6, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கீரை பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இதை ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்ததாக பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அடுத்ததாக 5லேருந்து 6 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல கிரேவியாக வரணுன்னா வெங்காயத்தை நல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரியாமல் நல்லா வரும். இப்போ இதில் 2 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் போல் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வதக்கினோன்னா தக்காளியில் ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி வெங்காயம் தக்காளிலாம் நம்மளுக்கு நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச கீரையை ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அலசி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு பாலக் பன்னீர் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை கெட்டியாக இருக்கணும்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக கெட்டியாக வரும் நம்மளுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீரையை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரையை நம்ம எப்போவுமே மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோன்னா நம்மளுக்கு இந்த பச்சை கலர் மாறிடும், அப்புறம் கலர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் திறந்து வச்சே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அப்பப்போ நல்லா வேக வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வெந்தால் போதும், பாலக் நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக கெட்டியாக வந்திருக்கு. இப்போ பாலக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம கீரையில் சேர்த்துடலாம். ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி மெதுவாக எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கணும். நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் விட்டால் போதும், நம்மளுக்கு பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாலக் பன்னீர் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் நல்லா கெட்டியாக கிரேவியாக வந்திருக்கு. நான் இதை சப்பாத்திக்காக இந்த அளவுக்கு கெட்டியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே செஞ்சுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே இதில் முந்திரி சேர்த்ததால் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ சூப்பராக பாலக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது சப்பாத்தி அப்புறம் சாதத்தோடு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.